வணக்கம் மக்களே, செல்வத்து ஜீவிக்கு மனமார்ந்த அன்போட 12:05க்கு வரவேற்கிறேன். குட் மார்னிங். இன்றைக்கி தேர்ஸ்டே. ஸோ உமா வந்து கஷ்டப்பட்டு எல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுட்டா. நான் இன்னைக்கு வந்து இதை பூஜை பண்ணியே ஆகணும். வேலைகள் போய்கொண்டே இருக்கிறது, வேறு வழி இல்லை. சரி, இன்றைக்கி ஜிவி கிச்சனில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி ஐ திங்க் தைப்பூசம் நினைக்கிறேன். எஸ், வியாழக்கிழமை சாயங்காலம் எப்படியாவது ஒன்று விளக்கேற்றிடலாம். இன்றைக்கும் வந்து வீடு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மாப் போட சொல்லியிருக்கேன். இன்றைக்கி மாப் போட்டாச்சு. அடுப்பு மேடை மட்டும் க்ளீன் பண்ணணும். ஸோ மாவு அரைச்சி வச்சது அப்படியே இருக்குது. அது ஏதாவது ஒரு வேலை சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன். நான் காலையிலேருந்து எப்போவுமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு எப்படியோ ஒன்று ஸ்கிப் ஆகிடும், குளிச்சுட்டு சாப்பிட்ணுன்றா அப்படின்றதுனால. ஸோ உமாவுக்கு மட்டும் ஒரு கப்பு பொரியல் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரூட்ஸ் இருக்குது, கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும்னு வச்சுருக்கா. ஸோ இதை சாப்பிட்டு ஓடிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம காக்காவுக்கு தயிர், நாளைக்கு தயிர். இந்த தயிர் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. இது வந்து காக்காக்கு, மனுஷங்களுக்கு, பூனைக்கு எல்லாத்துக்குமான சாதம். நேற்று அரைச்ச அந்த வல்லார சட்னி இருக்குது, அதை வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணியாச்சு. இன்றைக்கி சாமிக்காக என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு பார்த்தா, உளுந்தங்கஞ்சி. எல்லாரும் கேட்ட ஒரு ரெசிபி. ஆவி பறக்கிறது தெரியுதா? எல்லாரும் கேட்ட ஒரு ரெசிபி உளுந்தங்கஞ்சி. எல்லோரும் மோஸ்ட் ஃபேவரட் இது. இதில் வந்து கேஷ்யூ, முந்திரி அரைச்சி போட்டு தேங்காய் பால் ஊற்றினா அது ஒரு டேஸ்ட் வரும். நம்மளுக்கு கொழுப்பு எகிரி போய் கிடக்கிறதுனால, பிறந்ததுலேருந்து கொழுப்பு ஜாஸ்தி இருக்கிறதுனால அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். 2 டிப்ஸ் கொடுத்துருக்கேன். ஒன்று, அதில் வந்து முந்திரியும் அந்த தேங்காய் பால், இது லாஸ்ட் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி விட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து அது என்ன சொல்கிறது, வெள்ளத்தை கம்மி பண்ணிட்டிங்கன்னா செமையாக இருக்கும். சமையல்ன்றது நம்ம பண்ணுறது தான், நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்றது தான் சமையல். ஸோ எல்லோரும் எல்லா விஷயத்தையும் கற்றுக்க முடியாது. நான் கற்றுக்கிட்டதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். என்னோட போகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். அதனால் புஷ்டி ஆகணும்னு பசங்களுக்குலாம், குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். டைட்டிஷியன் கிடையாது, பட் சொல்கிறேன், கேட்டுட்டு கொடுத்துக்கோங்க. ஆனால் கொலஸ்ட்ரால் ஹை ஆகும், ரிச் ப்ரோட்டீன் இருக்குது, சொல்லியாச்சு. அதுக்கப்புறமா என்ன பொரியல் அப்படின்னா, பார்த்தீங்களா, வாழ்க்கையிலேயே ஜிவி கிச்சனில் கேரட்டு, பீன்ஸு இன்றைக்கி தான் பார்த்துருப்பீங்க. ஏன்னா கேரட்டு, பீன்ஸு இது வரைக்கும் நான் வாங்கி பண்ணதே கிடையாது. ஸோ கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர் அண்டு எக்கு இப்போ சாப்பிடுவீங்களா அப்படின்னா இப்போ சாப்பிட மாட்டேன். ஸோ நைட்டு மட்டும் இது அப்படியே நைட்டு சமைச்சு சாப்பிட்றதுக்கு இப்போவே ரெடி பண்ணேன். கிச்சனுக்குள்ளே வந்தோன்னா நைட் வரைக்கும் எல்லாம் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். ஏன்னா 1 மணிக்கு ஓட ஆரம்பிச்சுன்னா திரும்ப ரொட்டீன் நைட் 8 o'clock வரைக்கும் எங்கேயோ ஒன்று ஓடுறதா தான் இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி இதுதான் பூஜை டெக்கரேட் பண்ணி இது பண்ணோன்னா பார்க்கலாம். நேற்று வந்து என்னோடய பட்ஜெட்டுக்கு 1300 ஆயிடுச்சுன்றதை போட்டிருக்கேன். இன்றைக்கி இன்னும் பட்ஜெட் இல்லை. நாளைக்கு என்ன விஷயன்றது நாளைக்கு பார்க்கலாம். அன்னன்னைக்கு தான் இனிமேல் காய் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பயும் ஒரு முட்டைக்கோஸ் ஃப்ரீயாக அங்கே கிடக்கு, என்ன பண்ணுறோன்றதை பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வீடியோஸ் ஜிவி கிச்சனில் ஜிவி ஃபுட்டு வந்து இவ்வளோ தான். ஸோ நீங்களும் என்கிட்ட இருந்த நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டு நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கும் சேர்த்து ப்ரே பண்ணுங்கள். லவ் யூ, டாட்டா, பாய்.